பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளுடையதான அனுதின வாழ்வின் மன்னாவிற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வசனங்களை பார்க்கிறோம். 3வது வசனமும் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதில் முதலாவது உபத்திரவம் பொறுமையையும். உபத்திரம் வருவது நல்லது. உபத்திரவங்களினாலே முதல் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் எதற்காக வருகிறது என்றால் அது பொறுமையை கொண்டு வரும் என்று சொல்லி மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையினால் மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நம்ம மேல அநேகர் நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம், பலவிதமான தீமையான மொழிகளை சொல்லி நம்மளை பேசலாம், பொய்யாய் சொல்லலாம். நம்ம மேல இல்லாத பொல்லாததுமான அப்பண்டமான பொய்களை சொல்லி நம்மளை துன்பப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். அந்த வேதம் சொல்லுது, இந்த பகுதி சொல்லுது, பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆமென். நீங்கள் யாராமா? பாக்கியவான். நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, பலவிதமான தீமையான மொழிகளினால உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுகிறார்களா, நீங்கள் பாக்கியவான். நீதிமானுக்கு அநேக குற்றங்களை சுமத்துவாங்க, அநேக பொய் சாட்சிகளை எழுப்புவாங்க. அது குறித்தெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. துன்பத்தினால உங்களுக்கு துன்பம் வரும்போது பொறுமையாயிருங்க. பொறுமையாயிருந்து சகிச்சாதான் ஒரு ஜெயத்தை பெற முடியும். துன்பம் வருது, அந்த துன்பத்தில் நம்மளால் தாங்க முடியல, உபத்திரவத்தில் நம்மளால் தாங்க முடியல, இது பயங்கரமான உபத்திரமாக இருக்குதுன்னு சொல்ல உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி நமக்கு வர்ற உபத்திரவத்தில் நம்ம பொறுமையை இழந்து விடக்கூடாது. அப்படி நான் பொறுமையா இருக்கிறங்கிற போது அந்த பொறுமை என்ன கொண்டு வருவோம்? நமக்கு ஒரு பரீட்சையை கொண்டு வருவோம். அந்த பொறுமை நமக்கு என்ன கொண்டு வரும்? பரீட்சையை கொண்டு வரும். அது ஒரு பாடத்தை நமக்கு படிப்பிக்கும். நமக்கு அது ஒரு பரீட்சையாக இருக்கும், அது ஒரு தேர்வாக இருக்கும். பொறுமையில் நாம் ஜெயிக்கிறோமா? பொறுமையை குறித்து பேச போனால் யோகுவை குறித்து சொல்லலாம். ஆமென். அப்படி அந்த பொறுமை பரீட்சையும். ஆமென். நாம் அதில் ஏதோ ஒரு காரியங்களை கற்றுக்கொள்வோம். உபத்திரவங்களினாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பரீட்சை, நமக்கு ஒரு பரீட்சை. அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகம் 1:3 சொல்லுது, பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அந்த பரீட்சை, பொறுமையோடு நாம் இருக்கிறோம், அந்த பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்குமா. அப்போ பொறுமை நமக்கு என்ன கொடுக்கிறது? பயிற்சியும், பயிற்சி நமக்கு பொறுமையை உண்டாக்குறதுமாய் இருக்கிறது.
அதுக்கு அடுத்தது பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரீட்சையில நாம் நம்பிக்கையா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையில பரீட்சை நமக்கு வரலாம். அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறதா இருக்கும். அது நம்பிக்கையை உண்டாக்குகிறதாயும் இருக்கும். ரோமர் 12:12 இப்படி சொல்லுது வேதம். 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நமக்கு என்ன உபத்திரவம் வரட்டும், பாடு வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், அதுல பொறுமையா சகித்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பொறுமையா இருக்கிறவங்க தான் பலனை பெற்றுக் கொள்ளுவாங்க. அந்த பொறுமை பரீட்சையை கொண்டு வரும். அந்த பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வரும். அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அந்த நம்பிக்கையிலே இங்க 12:12 சொல்லுது ரோமர், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வாழ்க்கையே நம்பிக்கை தாங்க. வாழ்க்கையே விசுவாசம் தான். நம்பலனா நம்ம வாழ முடியாது. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? அது சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். 1வது காரியம் சொல்லுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நமக்கு உபத்திரம் வரட்டும், பரீட்சை வரட்டும், நமக்கு சோதனை வரட்டும், எது வந்தாலும், உபத்திரமானாலும் பரீட்சையானாலும், அல்லேலூயா, நாம் அதில் நம்பிக்கை உள்ளவர்களாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையும் ஜெபத்திலே உறுதியாயும் இருந்தவனா உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு வர்ற உபத்திரவத்தில் பொறுமையாக சகித்து கொள்ளுங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். உபத்திரம் வருகிற போது அதை சகித்து பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமானால் அதற்கு பொறுமை வேணும். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற விசுவாசத்திலே தளர்ந்து போகல, அவன் பொறுமையாய் காத்திருந்தான் என்று சொல்லி. அப்படி விசுவாசத்துக்கு அளவே இல்லாமல் நல்லேலூயா, அவனுடைய 25 வருஷம் பொறுமையாய் காத்திருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இல்லை இல்லாது இருந்தவனுக்கு 75 வயதில் ஆண்டவர் சொல்லி 100 வயதில் அவனுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்து, ஆமென் அல்லேலூயா. அப்போ அவன் பொறுமையோடு காத்திருந்தான். யோபு பொறுமையோடு காத்திருந்தபடியினால தான் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தில் பொறுமையாயிரு, உபத்திரவத்தில் சகித்து கொள்ளுங்க, பரீட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த பரீட்சையில் நம்பிக்கையோடு இருங்க, அந்த நம்பிக்கையில் ஜெபத்தில் தரித்திருங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீங்க. நம்பிக்கையில் உறுதியாகவும் சந்தோஷமாக இருக்கிற போது எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.